ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸிங்க. இது பண்ணுறதுக்கு 4 எக் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். குட்டியாக ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை மிக்சியில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோல்டு விட்டு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக சாப் பண்ணது சேர்த்துருக்கேன். மசாலாஸ்க்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதுக்கான தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு முந்திரி, கசகசா ரெண்டையும் ½ அன் ஹவர் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் வந்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க முட்டையை சைடில் வந்து கீரல் போட்டுட்டு அது கூடவே சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான முட்டை கிரேவி வந்து தயாராகிருங்க. இதுக்கு பக்கமான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.